தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் மத்தியிலே இந்த திருப்பலியை நிறைவேற்றி அன்னை வழியாக இறைவனின் அருளையும் ஆசிரையும் பெற்றுத்தர வந்திருக்கின்றவர் அருட்பணியாளர் ஜான் பால் அவர்கள். முகையூர் மண்ணின் மைந்தர் திரு இருதய இரத்த சபையை சார்ந்த அருட்பணியாளர். அவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், அவர்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளை அன்னை வழியாக இறைவன் நிறைவாக தந்து வழிநடத்துமாறு இந்த திருப்பலியிலே நாம் ஒருக்கமுடன் சாருவோம். இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை எண்ணி அதற்கான வருந்தி இயலாம் வல்ல இறைவனிடத்திலே மன்னிப்ப வேண்டுவோம். அதோடு கூட என்னுடைய தந்தை திரு ரட்சதாசுடைய உடல்நலத்திற்காக திருப்பலியிலே மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். கடமைகள் தவறுகிறாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாகிய இறைவா, கண்ணியும் மறைசாட்சியுமான புனிதாகத்தம்மாள் கற்பின் சிறப்பிலும் மறைசாட்சியின் வீரத்தாலும் உமக்கு என்று முகந்தவராய் இருந்திருக்கின்றார். எங்களுக்காக அவர் பரிந்து பேசுவதால் நாங்கள் எங்கள் அழைப்புக்கேற்ப வாழவும் ரத்தம் சிந்தும் அளவுக்கு சான்று பகரவும் அருள் தாரும். உமோடு தூயாவின் ஒன்றுப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகிற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தாவீது முழு உள்ளத்தோடு ஆண்டவரை புகழ்ந்தார். தம்மை படைத்தவர் மீது அன்பு செலுத்தினார். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47, இறை வார்த்தைகள் 2 முதல் 11 வரை. நல்லுறவு பலியில் இருந்து கொழுப்பு பிரிக்கப்படுவது போல் இஸ்ரேல் மக்களிடமிருந்து தாவீது தெரிந்து கொள்ள பெற்றார். வெள்ளாடுகளுடன் விளையாடுவது போல் சிங்கங்களுடன் விளையாடினார். செம்மறி ஆடுகளுடன் விளையாடுவது போல் கரடிகளுடன் விளையாடினார். பெருமை பாராட்டிய கோலியாத்தை நோக்கி இளைஞன் தாவீது தம் கைகளை ஓங்கி கவன் கல்லை வீசிய போது ஓர் அரக்கனை கொல்லவில்லையா? அதனால் மக்களது இழிநிலையை அகற்றவில்லையா? வலிமை மிக்க மனிதனை போரில் கொன்ற தம் மக்களின் வலிமையை உயர்த்த உன்னத இறைவனாகிய ஆண்டவர் அவர் துணைக்கு துணையாய் அழைத்தார்.
ஆண்டவரும் அவருடைய வலக்கைக்கு வலிமையூட்டினார். இவ்வாறு அவர் முறியடித்த 10,000 பேருக்காக மக்கள் அவரை மாட்சிமைப்படுத்தினர். ஆண்டவருடைய ஆசிகளுக்காக அவரை புகழ்ந்தனர். மாட்சியின் மணிமுடியை அவருக்கு சூட்டினர். எப்புறமும் அவர் பகைவர்களை துடைத்தழித்தார். எதிரிகளான பெலிஸ்தியரை அடக்கி ஒழித்தார். அவர்களுடைய வலிமையை அறவே நசுக்கினார். தம் எல்லா செயல்களிலும் மாட்சியை சாற்றும் சொற்களால் உன்னத இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். தம் முழு உள்ளத்தோடு புகழ்பா இசைத்தார். தம்மை படைத்தவர் மீது அன்பு செலுத்தினார். தங்களுடைய குரலால் இன்னிசை எழுப்பி பாடகர்களை பலிபீடத்திற்கு முன் நிற்கச் செய்தார். திருவிழாக்களை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடச் செய்தார். ஆண்டவருடைய திருப்பெயரை அவர்கள் புகழ்ந்து பாடுவதால் திருவிடம் வைகரையிலிருந்து எதிரொலிக்கும்படி ஆண்டு முழுவதும் காலங்களை குறித்தார். ஆண்டவர் அவருடைய பாவங்களை நீக்கினார். அவருடைய வலிமையை என்றென்றைக்கும் உயர்த்தினார். மன்னர்களின் உடன்படிக்கையையும் இஸ்ரேல் மக்களின் அரியணையையும் அவருக்கு கொடுத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. இறைவனின் வழி நிறைவானது. ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது. அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவரை கேடயமாய் இருக்கின்றார். பல்லவி. ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார். என் கற்பாரையாம் அவர் போற்ற பெறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. பல்லவி. ஆகவே பிற இனத்தாரிடையே உண்மையை போற்றுவேன். உன் பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன். பல்லவி. தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர். தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவரது மரபினருக்கும் என்றென்றைக்கும் பேரன்பு காட்டுபவர் அவரே. பல்லவி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சிறிய நல்லத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேரு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6. உயிருள்ள இறை வார்த்தைகள் 14 முதல் 29 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான். சிலர் இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார், இதனால்தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர். வேறு சிலர் இவர் எலியா என்றனர். மற்றும் சிலர் ஏனைய இறைவாக்கினரை போல் இவரும் ஒரு இறைவாக்கினரே என்றனர். இதை கேட்ட ஏரோது, இவர் யோவானே, அவர் தலையை நானே வெட்ட செய்தேன், ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான். இதே ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம்,
உன் சகோதரர் மனைவியை நீ வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமு வந்து செவி சாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினாள். அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள் திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு யோவான் நேர்மையாளர், தூய்மையானவர் என்று ஏரோதுக்கு தெரிந்திருந்தும் அவரை கொல்ல காரணம் என்ன? ஏன் ஏரோது திருமுழுக்கு யோவானை கொன்றான்? எதற்கு கொன்றான்? எதற்கு கொன்றான்? யாருனாச்சும் என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால், தன்னுடைய போலி கௌரவத்தின் காரணமாக அத்தகைய ஒரு செயலை அவன் செய்ய முற்பட்டான். மது அருந்துகின்ற பொழுது மயக்கம் இருக்கும். அந்த மயக்கத்தை விட கொடிய மயக்கம் இந்த போலி கௌரவம். எனவே தான் கொடுத்த அந்த வாக்கினை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய போலி கௌரவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அத்தகைய ஒரு கொடும் செயலை ஏரோது தன்னுடைய வாழ்விலே செய்தார். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த போலி கௌரவம் கொண்டிருக்கின்றவர்களை சுயநலவாதிகளாக இருந்து கொண்டிருக்கின்ற ஏரோதியான்கள் பயன்படுத்தி நேர்மையாளர்களையும் தூய்மையானவர்களையும் கொன்று குவிக்கின்ற ஒரு சூழல் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாம் போலி கௌரவம் என்ற ஒரு போர்வையில் இல்லாமல் சாதாரண மனிதர்களாக யோவானை போன்று நேர்மையும் தூய்மையும் கொண்ட மக்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். போலி கௌரவம் கொண்டிருந்தால் ஏரோதை போன்று பிறரை அழைக்கின்றவர்களாக, நீதியையும் தூய்மையும் தூக்கி எறிகின்றவர்களாக நாம் மாறிவிடுவோம். எனவே போலி கௌரவத்தை உடைத்தவர்களாக யோவானை போன்று நேர்மையான மக்களாக வாழ இந்த திருப்பலியிலே நாம் வேண்டுவோம். ஆமேன். Holy
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இரக்கமுள்ள இறைவா, வியப்புக்குரிய வல்லமை புனிதாக தம்மாவில் விளங்குவதை கண்டு வியந்து உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அவரது சாட்சிய வாழ்வு உமக்கு உகந்ததாயிருப்பது போல நாங்கள் நிறைவேற்றும் திருப்பலியும் உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது பராமரிப்பை கண்டு வியந்து உம்மை போற்றி புகழ்வது தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மக்களை தொடக்கத்திலிருந்து புனித நிலைக்கு மீண்டும் உயர்த்தி கிறிஸ்துவினால் உருவான இப்புனித காலத்தின் அருட்கொடைகளை பெற்றனுபவிக்க அவர்களை அழைத்து சென்றீர். ஆகவே வானதூதர் புனித அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை பொழுதேற்று முடிவின்றி சொல்வதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் இவை எங்களுக்கு மாறுபடவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வளமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நாம் விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஒடியும் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் மத திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். தந்தையை இந்த பலியை தங்களுடைய இல்லங்களிலிருந்து கண்டு ஜெபிக்கவிருக்கின்ற உடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிக்க என்று ஆடுகின்றோம். இந்த பலியின் வழியாக அவர்கள் முடித்திருப்பிடத்தில் ஏறெடுக்கின்ற எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஜெபங்களையும் மீதாமை கனிவோடு கண்ணோக்கி உடைய மக்களுடைய நல்வாழ்விற்கு தேவையான எல்லா வளங்களையும் நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்து வழி நடத்துமாறும் என்று ஆடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், உடன் பிறந்தோர், நண்பர்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான மாட்சிமை மிக்க வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்து அன்னை, அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர் என்று நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற புனித ஆகத்தம்மாள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளே உம்மை வென்று ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஆகவே விசுவாசம் நம்பிக்கையோடு நம்ம தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனர்களும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எபிப்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் வாழ்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள் எல்லாம் பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் என்று உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொன்ன அன்பாண்டவர் இதோ தருணத்தில் அப்பத்தினுடைய வார் வந்திருக்கின்றார். இந்த திருமகனுடைய திருவிழத்தில் பங்கு பெறும் நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோ.
ஜெபம். மூவர் இறைவா, உள்ளினரை தேர்ந்தெடுத்து முதமாக்கி கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். முதமாட்சிமை விளங்க, முதவார்த்தை எடுக்கப்பட நலம் நல்கிட எங்களை தூக்கி எழுப்பி நீரை கட்டி எழுப்பும் இந்த புனிதாலயத்திற்காக மக்கள் நன்றி கூறுகின்றோம். அன்னை ஆலயம் விரைவில் கட்டிப்பிடிக்கப்பட தேவையான ஜப உதவிகளையும் பொருளுதவிகளையும் நன்மையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிடங்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பெற்றுள்ளோம். பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தி அருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றியோடு ஜெபிப்போமாக. மாட்சிமையின் ஊற்றாகிய இறைவா, வானக கொடைகளில் பங்கு பெற்றதால் நாங்கள் புத்துயிர் பெற்றுள்ளோம். புனித அகத்தம்மாள் ஒடியை எடுத்து காட்டின பின்பற்றி இயேசுவின் பாடுகளை எங்கள் உடலில் தாங்கிக் கொண்டு உம்மோடு ஒன்றித்து வாழ என்று முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய
ஆசீர்வதிப்பாராக. இறையன்பில் சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்பினாலே பற்றி எரியும் இதயம் இதயம், அருள் சுரந்து பொங்கி வழியும் இதயம் இதயம். அன்பினாலே பற்றி எரியும் இதயம் இதயம், அருள் சுரந்து பொங்கி வழியும் இதயம் இதயம். ஆவி நம்மை தேடி திரியும் இதயம் இதயம், ஆவி நம்மை தேடி திரியும் இதயம் இதயம். பாசத்தோடு பாதுகாக்கும் இதயம் இதயம், இதய அன்பை நினைத்து பாடுவோம். நம்மை மீட்க முழுமையாக தன்னை தந்த இணையில்லாத இதய அன்பை நினைத்து பாடுவோம். திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளுமாக. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருளிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சூசேப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரிசமாலே, எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, இயேசு மரி சூசை.